அதாவது அரசியல் மீது ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அளவு புரிதல் இருக்குங்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லலாம். இப்போதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, அரசியல் எனக்கு பிடிக்கும் என்று தமிழ்ச்செல்வன் எழுத்தாளர் சங்கத்துடைய மிக முக்கியமான தலைவர் அவர். ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு 10th படிக்கிற பையன் படித்தா கூட இதான்டா பாலிடிக்ஸ் அப்படின்னு புரிஞ்சக்கூடிய அளவில் ஒரு ரொம்ப சின்ன ஒரு புத்தகம். அதை வாங்கி படிக்கலாம். காம்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல். ஒரு அரசியல் செயல்பாடில் எவ்வளவு உணர்வுபூர்வமாக நம்மளால் செய்ய முடியும் என்கின்ற நமக்கு ஒரு உணர்வு மேலோட்டத்தை கொடுக்கும். மூணாவது, இந்த பியூரோக்ராட்ஸை பற்றி தெரிஞ்சுக்காம நீங்கள் வந்து பாலிடிக்ஸில் எதுவுமே நீங்கள் பண்ணிட முடியாது. இந்த பியூரோக்ராட்ஸ் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, அரசு இயந்திரம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு லெனின் எழுதிய அரசு என்கின்ற ஒரு சிறிய புத்தகம் இருக்குது. அரசும் புரட்சியினுடைய ஒரு முன்னுரை தான் அது. ஆல்ரெடி நான் கொஞ்சம் மெச்சூராக இருக்கேன், நான் பாலிடிக்ஸில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடியது வந்து ஒரு நாவல். அது வந்து இளமையின் கீதம் சொல்லி ஒரு பெரிய நாவல். அது படிங்க. ரெண்டாவது, கம் டு லெனின் தான். லெனின் இல்லாமல் நீங்கள் அரசியலை கற்றுக்கொள்ளவே முடியாது. லெனின் பேர் போட்டு என்னென்ன புத்தகங்கள் இருக்கோ எல்லாமே வாசிங்க. பட் இது ரொம்ப முக்கியமானது.